அன்பான உறவுகளே, ஜெர்மனி நாட்டிலே டோட்முண்ட் நகரிலே 10 வருடங்களாக எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி என்னும் ஒரு தொலைக்காட்சி திருவாளர் தேவராஜா அவர்களின் இயக்கத்திலே இந்த தொலைக்காட்சியானது உண்மையிலே ஈழத் தமிழருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தொலைக்காட்சியில் ஈழத்தவர்கள் நிகழ்ச்சிகள் மட்டுமே ஒளிபரப்பாகும் என்ற ஒரு கொள்கையிலே இதுவரை அப்படியாக நடந்து வருகின்றது. எந்தவித புற மொழிகளோ அல்லது புற நாட்டு நிகழ்வுகளோ அந்த இதிலே ஒளிபரப்பப்படவில்லை, செய்யப்படவில்லை. முழுக்க முழுக்க ஈழத்தவரின் கலை வடிவம், அரசியல், பெண்களுக்கான நிகழ்வுகள் போன்ற பல நிகழ்வுகளை தனி ஒருவராக அவரது ஃபேமிலியுடன் சேர்ந்து இந்த நடத்தி கொண்டு வருகின்றார். இன்று அது 10வது ஆண்டு. நானும் அந்த தொலைக்காட்சியிலே பல தடவைகள் தோன்றி பல நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி இருக்கின்றேன். ஆகவே இப்படியான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித லாப நோக்கமற்று ஈழத்துக்கான ஒரு தமிழ்ச்சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே உண்மையான ஒரு தொலைக்காட்சியாக இந்த 10 வருடங்களிலும் அவரது பயணமானது எவ்வளவு கரடு முரடாக இருந்திருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து அவர்களை ஒன்றிணைத்து அதை செய்வது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஆகவே அந்த வகையிலே திருவாளர் தேவராஜா அவர்கள் இந்த 10 வருடங்களாக எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியை நடத்தி வருகின்றார். ஆகவே அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவரது இந்த 10வது ஆண்டு நிகழ்வானது டோட்முண்டிலே மிகவும் கோலாகலமாக நடைபெற இருப்பதை கேள்விப்பட்டு மிகவும் புலகாங்கிதம் அடைகின்றேன். இப்படியானவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்தவித கலப்படமும் மற்று முழுக்க ஈழத்தவர் நிகழ்ச்சியை தனது கொள்கையாக இன்று வரை கடைபிடித்து வருகின்றார். நானும் பல தடவை அவருடன் கதைத்திருக்கின்றேன், அந்த நிகழ்ச்சி எடுக்கலாம், இந்த நிகழ்ச்சி எடுக்கலாம் என்று. ஆனால் அவரோ அந்த ஈழத்தவர் நிகழ்ச்சிகளைத்தான் நான் இதில் ஒளிபரப்பு செய்வேன், அது எப்படியாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஊக்கிவிட வேணும், கை கொடுத்து விட வேணும் என்ற ஒரு கொள்கையில் இதுவரை நடத்தி வைத்திருக்கிறார். எமது கலைஞர் சார்பாகவும், எமது பேச்சாளர்கள் மற்றும் பட்டிமன்றத்தினர் மற்றும் கவியரங்கத்தினர் மற்றும் அரசியல் களம் செய்பவர்கள் போன்றவர்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றிகளை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையிலே இருந்து நேரடியாக அரசியல் களங்கள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அவரது வேண்டுகோளை கேட்டு நானும் அதற்கான சில ஒழுங்குகளை செய்து கொடுத்திருந்தேன். ஆகவே அந்த வகையிலே அவர் இன்று மிகவும் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார். அவருக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.